திருமலையை தேவருடைய 2 திரிவிசை பாடல்கள் பார்த்து நாங்கள் இல்லையா? ம். முதல் பாடல், 2ஆம் பாடல் 2 நல்ல அருமையான பாடல்கள். திருமலையை தேவருடைய பாடல்கள் பார்த்து நாங்கள் 2 வளமையா இதுகள் நாங்கள் தொடர்ந்து பார்ப்பது குறைவு. இது சேந்தனார் பாடியது. சேந்தனார் எங்களுக்கு தெரியும், திருப்பல்லாண்டும் பாடியிருக்கிறார். தெரியுதா பாடல்? சேந்தனார் பாடியது. இந்த பாட்டை பார்க்கணும். இதுல ஒரு ஆள் படிங்க பாப்போம். திருச்சிற்றம்பலம். பொய்யாத வேதியர் சாந்தைமை புகழாராயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சேர் மிகு காவிரி கரைமேய ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால் மையார் தடங்கண் மடந்தைகொள் கொன்று அருளாதொழிவது மாதிமையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பொய்யாத வேதியர் சாந்தை. பொய்யாத வேதியர் என்ற கருத்து என்ன? வேதியர் என்பது பிராமணர். என்றவர்களை குறிக்கும். அந்தணர்களை இங்கு வேதியர் என்று சொன்னார். வேதியர்ல சிறப்பாக சொன்னார் பொய்யாத வேதியர். பொய்யாத வேதியர் என்றால் என்ன? பொய்மை இல்லாமல் உண்மையான பொய்யாத வேதியர் என்றால் மெய்யான வேதியர். அவ்வளவுதான். மெய்யான வேதியரோ? மெய்யான வேதியர், உண்மையாக. மெய்யான வேதியருக்கு இலக்கணம் திருமந்திரத்துல வரும். யார் மெய்யான வேதியர் என்பது திருமந்திரத்துல வரும். நூலும் சுகையும் நுபலி பிரமமோ. பூநூல் போட்டு குடும்பியும் வச்சிருந்தா அதுவும் பிரம்மஞானம் வந்துடுமோ? நூலது வேதாந்தம். வேதாந்தம் தெரிஞ்சிருக்க வேணும். நுண் சிகை ஞானமாம். சிகை ஞானத்துக்கு அறிகுறி என்று சொல்லி அவர் சொல்லுவார். என்னுடைய பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சித்தார் பார் கொண்ட வேந்தற் கண்டு பாட்டு வரும். சும்மா பேரை கண்டு பிராமணர் இருக்கிறவரெல்லாம் பூசை செய்தா அரசுக்கு கூடாது, நாட்டுக்கு கூடாது என்றெல்லாம் வரும். இப்ப பொய்யாத வேதியருக்குரிய இலக்கணம் திருமந்திரத்துல பார்க்கலாம். சார்ந்தை என்று போடுகிறார். சார்ந்து என்பதுக்கு அந்த பொருளை பார்க்க வரும். சார்ந்த இருப்பதையா அல்லது என்னென்று பார்க்க. மெய்ப்புகழாயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய். மெய்ப்புகழ் 1000 பூசுரர் மெய்யே திருப்பணி செய். மெய்யான புகழுடைய 1000 பூசுரர், 1000 பூசகர்கள் மெய்யே திருப்பணி செய். திருப்பணியை மெய்யாக செய்கின்ற, உண்மையாக செய்கின்ற 1000 அந்தணர்கள் அங்கே பணி செய்கின்றார்கள் என்று போட்டிருக்கிறார் இந்த தலத்துல. இது எந்த இடம்? திருவாவடுதுறையில. சீர்மிகு பிரிகாவிரி கரை மே ஐயா. அப்படி சிறப்பு மிக்க விரிந்த பரந்த காவிரி கரையோரமாக இருக்கின்ற ஐயனே, காவிரி கரை மே ஐயா, திருவாவுடைய அமுதே.
திருவாவடுதுறையில இருக்கின்ற அமுது, அமுது வேண்டாம் மரணமில்லா பெருமாள் முத்தியை தருவது. திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால், என்று உன்னை நாம் அழைத்த பொழுது மையார் தடங்கண் மடந்தை கொண்டருளாதொழிவது மாதிமையே. மை எழுதிய அகன்ற கண்களுடைய இந்த பெண் கொன்று அருளாதொழிவது என்று போட்டிருக்க. ஒன்று அருளாமல் இருப்பதை பற்றி போட்டிருக்கிறேன். இதுல 2 கருத்து எங்களுக்கு விளங்க வேணும். கடைசி வரியும் முதல் வரியில சாந்தை என்பதும் புரியவில்லை. அது ஒருக்கா இந்த கருத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்றும் தான் கூறுவது பொய்த்தல் இல்லாத வேதத்துவ சாத்தனூரில் வாழும் உண்மையான புகழாளராய் சாத்தனூரில் வாழ்வதான் சாந்தை. சாத்தனூர், சாத்தனூர் என்பது காவிரி கரை ஓரத்துல இருக்கிற ஊர். இங்கதான் திருமூலர் போய் சேர்ந்தார். இப்பவும் இருக்குது சாத்தனூர் அங்க. அப்ப பொய்யாத வேரியர் சாந்தை மெப்புகழாயிரம் என்று சாத்தனூரில் வாழுகின்ற புகழாயிரம் பூசுரர் புகழ்மிக்க எண்ணிக்கையில் ஆயிரவராய் உள்ள அந்தணர்கள் உள்ள திருப்பணி செய்கின்ற சீர்மிகு காவிரி கரைமேய ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று என் மகள் உன்னை அழைத்தாள். அதுதான் அங்க இருக்கு. அந்த பெண் அவருடைய மகள் அழைத்தால் மைதீட்டிய பெருகிய கண்களுடைய மகளுக்கு நீ ஒரு வார்த்தையும் மறுமாற்றமாக கூறாமல் இருப்பது உனக்கு தகுதியோ பெருமையோ என்று தாய் பெருமானிடம் முறையிட்டவாறு. இது தமிழ் இலக்கணத்துல தமிழ் இலக்கியத்தோட வருகிறது. தமிழ் இலக்கியத்துல சங்க இலக்கியங்கள்ல அகநானூறு புறநானூறு 2 பேர். அகநானூறு காதலை கூறுவது. காதலை கூறுகின்றதுல அந்த கூற்றுகள்ல ஒவ்வொரு கவிதை வரும். ஒரு கவிதை தலைவன் கூட்டு, அந்த காதலுடைய கூட்டு. தன்னுடைய காதலை பற்றி, தன்னுடைய இயக்கத்தை பற்றி, தன்னுடைய அன்பை பற்றி அவன் யாருக்கு, தன்னுடைய தோழனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ அந்த பெண்ணுடைய தோழிக்கோ சொல்ற கூற்று. இன்னொரு கூற்று அந்த தலைவி சொல்றது, அவள் அந்த பெண் சொல்ற கூற்றா இருக்கு. இன்னொரு கூற்று தோழனுடைய கூற்று, அவன் அந்த காதலிக்கிற காதலுக்கு ஒரு அறிவுரை கூறுவதாகவோ அல்லது இந்த காதலிக்கு போய் தூது சொல்லுவதாகவோ இருக்கும். அல்லது அவளுடைய தோழி பெண் இவனுக்கு சொல்லுவதா இருக்கும், இப்படி போகாத அப்படி எல்லாம் சொல்றதா இருக்கும். அல்லது செவிலித்தாய் என்று சொல்றது, வளர்ப்பு தாய் செவிலித்தாய் என்று சொல்றது, அவள் கூறுவதா இருக்கும். அல்லது தாய் கூறுவதாக இருக்கும். பலவிதமான கூற்றுக்கள் இருக்கு. தாய் கூறுகிற கூற்றொண்டு வரும். அதுல தாய் இல்லை, அது செவிலித்தாய். செவிலித்தாய் என்பது அவளை அம்மா மாதிரி இருந்து சேர்த்து வளர்த்தவள். இந்த பெண் காதலனோட ஓடிட்டாள். அப்ப இந்த தாய் எல்லாம் அழுது கொண்டிருக்க இவள் போய் அவ இருக்கிற இடத்துல போய் பார்க்கிறாள். வேற ஊருக்கு போய் அங்க இருக்கின எட்டி பார்க்கிறாள். எட்டி பார்க்கக்குள்ள இந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால், காதலனுக்கு அன்றைக்கு மத்தியான சாப்பாடு வைக்கிறாள். கீரை எடுத்து அமுது வைக்கிறாள், கீரை கறி. அது தயிர் எடுத்து பிசைஞ்சு அதை பிசைஞ்சு அதை கீரைக்குள்ள போட்டு அந்த கறி வைக்கிறாள். அந்த கறி வச்ச உடனே அந்த கையில இருக்கிற என்ன செய்யறாள்னா நீலப்பட்டு உடுத்தி இருக்கிறாள். அந்த நீலப்பட்டில அதை துடைச்சு கொள்றாள். அதை பிறகு அந்த கீரை கறியோட அவனுக்கு சாப்பிட அவன் அதை உண்றத இவ வெளியில அந்த சாளரம் அந்த ஜன்னலுக்குள்ளால பார்த்துட்டு தாய்க்கு திருப்பி சொல்லுவாள். அப்படி ஒரு கூட்டு. இப்படி ஒவ்வொரு கூட்டு இருக்கும். இதுல அதே மாதிரியாகத்தான் பார்க்கணும். இது ஒரு தாய் ஒரு முறையிடுறது. என்னுடைய மகள் உன்னிடம் இப்படி எல்லாம் கூப்பிடுறா, நீ இப்படி பார்க்காம இருக்கிறியே, இது முறையோ? இப்ப வழங்க வேணும் உங்களுக்கு கருத்து. அப்ப இங்க எப்படி ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால், என்று உன்னை அழைத்த பொழுது மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒளிவது மாதிமையே. இவ்வாறு அவளுக்கு நீ அருள் செய்யாம மை பூசிய அழகான அகன்ற கண்களுடைய இந்த பெண்ணுக்கு நீ அருள் செய்யாமல் இருப்பது என்ன சிறப்பு?
அப்படி இருக்கலாமோ என்று தானே போய் பரிந்துரைக்கிறார் சிவபெருமானிட்ட. இதே மாதிரி ஒரு பாட்டு சம்பந்தர் பாடி இருக்கிறார், ஞாபகம் இருக்கா சிவகுமார்? ஓம் ஐயா ஐயா சடையா என்னுமால் எஸ், சடையா அது ஐயன்மா படிங்க அதை. அதுவும் அப்படித்தான், அது வித்தியாசமா இருக்கும், அது இன்னொரு விதமான சூழ்நிலை. படிங்க. திருச்சிற்றம்பலம். சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவாவொழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே. சம்பந்தர் திருமருகல்ல மடத்துல தங்கி இருக்கிறார். அங்கேயும் இப்படித்தான் ஒரு பெண் காதலனோட ஓடி வந்து தங்கி இருக்கிறார் அந்த மடத்துல. மடத்துல எல்லாரும் தங்குறதான், அந்த காலத்துல ஹோட்டல் எல்லாம் கிடையாது, போற வழியில வழி போக்குறதுங்க தங்கி இருக்கிறார். அந்த அவன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான். அப்ப அவள் அழுது கொண்டிருக்கிறார். அவளுடைய அவலத்தன்மையை பார்த்து, தனிப்பெண் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாள், இப்ப வீட்டையும் திரும்பி போகலாது, காதலண்ட வீட்டையும் போகலாது, நடு ரோட்ல நிற்கிறாள், இன்னும் திருமணமும் முடியல. அப்ப அவளுடைய அழுகையை பார்த்து சம்பந்தர் சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. மலர்கின்ற குளங்கள் பொய்கைகளை உடைய திருமருகல்ல இருக்கிற பெருமானே, இவள் இப்படி வாடுகின்றாள். மெலிவண்டா வாடுதல், அதுக்கு இப்ப உள்ளுக்கு பாடுகின்றார், இது உனக்கு தகுமோ என்று சம்பந்தர். அது நிஜமா நடந்தது. அப்ப அவளுடைய வாட்டத்தை துக்கத்தை பார்த்து சம்பந்தர் அவளுக்காக விண்ணப்பிக்கிறார் அவன்கிட்ட. இது நிஜம் இல்லை, இது கற்பனை. சேந்தனாருடையது. இப்படி என்னுடைய மகள் எப்படி உன்னை நோக்கி இப்படி எல்லாம் உன்னை புகழ்ந்து உன்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள், நீ அவளை பாராமல் அவளை கவனிக்காமல் இருப்பது உனக்கு முறையோ? இது அகத்துறை பாடல், சங்க இலக்கியத்துல இருக்குது, அந்த மரபுல பாடப்பட்டிருக்கு. பொய்யாத வேதியர் சாத்தனூர் மெய்ப்புகழ் 1000 பூஜுரர் மெய்யே திருப்பணி செய். புகழ்மிக்க 1000 பூசகர்கள் இருந்து திருப்பணி செய்கிறார் உனக்கு. அந்த காலத்துல பெரிய பிராமண குடியிருப்பு இருந்திருக்கு சாத்தனூர்ல. சீர்மிகு காவிரி கரை நேய ஐயா திருவாபுடரை அமுதே என்று உன்னை அழைத்த கால் மையார் தடங்கன் மடந்தைக்கு ஒன்று அருளாதொழிவது மாதிமையே என்று படிக்கிறது. இதே மாதிரி அகத்துற பாடல் இன்னொன்று வரும். சம்பந்தர் அந்த பெண்மாரியை படிப்பார். சுரையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடுவால் முறையாலே உணத்தருவன். அந்த பாட்டு இருக்கല്ലോ. அந்த பாடல் சம்பந்தர் அந்த காதல் பெண்ணாக நினைச்சு கொண்டு படிக்கிறார். அந்த பெண்ணின் சார்பாக சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடுவாள் முறையாலே உணர்தருவன் மயில்பவள தொடுவலத்து உரையாறும் கடத்தோணி புறத்தீசன் இளங்குமிளம் புரையாளன் திருநாமம் எனக்கொருக்கா பேசாயே. சிறையாரும் மடக்கிளியே இங்கே வாழ் தேனொடுவாள் முறையாலே உணர்த்தருவன் மொய்பவளத் தொடுதரளம் படிக்கிறேன். வாக்கிலேயே உனக்கு நான் தேன் பால் எல்லாம் வச்சு நல்ல சாப்பாடு தாரன், எனக்கு ஒருக்க அவன் நாமத்தை நீ இந்த வாயால சொல்லடி அப்படின்னு சொல்லி கிளிய கேட்கிறது. இதெல்லாம் தான் சொன்ன தேவார வேன் படிக்கணும்டா. தமிழருடைய சங்க இலக்கிய மிரகுண்ட தொடர்ச்சி, சங்க இலக்கிய மிரகுண்ட தொடர்ச்சி. இல்லாட்டி நாங்க நல்ல வடிவா சூத்திரம் படிச்சுட்டு துதி படிச்சுட்டு பஜனை பாடல் வலி சுலபமா இருக்குதானே, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட பொருள் கொள்ள தேவையில்லை. அப்படியே படிச்சுட்டு போகலாம், அது நல்லதுதான். ஆனா இது அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டா இதுதான் இங்க இருக்கிற இந்த அடுத்த பாட்டுக்கு போவேன் நாங்க. அப்ப எல்லா பாட்டும் கிட்டத்தட்ட இப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. மாதி மணங்கமழும் பொழில் மணிமாட மாளிகை வீதி சூழ்
சோதி மதிலணி சாந்தை மெய்ச்சுருதி விதிவழியோர் தொழும் ஆதி அமரர் புராணனாம் அணியாவடு துறை நம்பி நின்ற நீதி அருகிலல் பொன்னொடும் பொன்னொடும் பொன்னடும் திண்டோள் புணர நினைக்குமே. மாதி மணங்கமழும் பொழில். ஏதோ ஒரு நல்ல வாசனை உண்டு. அது மாதி என்றது என்னன்னு பார்க்க உடனாங்க. மாதி மணங்கமழும் பொழில். நிறைய பொழில்கள் இருக்கு. காடுகள் என்றால் அது இயற்கையா இருக்கிறது. பொழில்கள் என்பது மனிதன் மெயின்டைன் பண்ணுவது, பார்க்ஸ். இந்த பார்க்கில நிறைய மலர்கள் இருக்க போல இருக்கு, நல்ல வாசனை வருகிறது. அதுதான் மாதி மணங்கமழும் பொழில். அது உண்டு. மணி மாட மாளிகை வீதி. மணி மாட மாளிகை. மாளிகைகள் என்ற பெரிய பேலஸ் போல வீடுகள். மாடம் என்றா அதுல இருக்கிற பல்கன். மணி என்றது அதுல நல்ல அழகான கற்கள் பதித்திருக்கிறார்கள். இந்த காலத்துல நாங்க என்ன சொல்றது, டெக்கரேட்டிவ் லைட் போட்டிருந்தானே வீடுகளுக்கு, அந்த மாதிரி அந்த நாளையில இப்படி மணிகள் பதித்திருக்கிறார்கள். மணி மாட மாளிகை வீதி. வீதி என்றா வீதி, தெருக்கள். அப்ப தெரு, இது மேன்மேட் பியூட்டி. பாருங்க, தேவாரங்கள் மனிதனுடைய முயற்சிகள் சாதனைகளையும் நல்ல புகழும். இந்த மாடங்கள் மாளிகைகள் மதில்கள் அடுத்து சூழ் சோதி மதில் அணி சாந்தை. சோதி என்ற ஒளி பொருந்திய மதில். ஒளி பொருந்திய மதில் 2 விதமா 3 விதமா வரும். ஒன்று, அந்த மதிலுக்கு இருக்கிற வண்ண பூச்சுகளால ஒளிரும், அல்லது மதிலுக்கு செய்த அலங்காரங்களால ஒளிரும், அல்ல மதிலுக்கு இருக்கிற விளக்கு அதுகளால் ஒளிரும். 3 விதமாக ஒளிரலாம். ஒன்று வண்ணப்பூச்சாலை ஒளிரும், அல்லது அலங்காரங்களால் ஒளிரும், அல்லது விளக்கு அந்த இதுகளால் ஒளிரும். சோதி மதில் அணி. அணி என்ற அணி செய்கின்ற, அழகு செய்கின்ற. பாருங்க, ஒரு பக்கம் பொழில்கள், ஒரு பக்கம் மணிமாட மாளிகைகள். இந்த வீதிகளை எல்லாத்தையும் சூழ்ந்து பெரிய அழகான ஒளி பொருந்திய மதில். அணி சாந்தை சாத்தனு. மெய்ச்சுருதி விதிவழியோர். மெய்ச்சுருதி விதிவழியோர். மெய்யான சுருதி என்ற வேதம். வேத வழியிலே ஒழுகுகின்ற விதி, வேத விதிகளின்படி ஒழுகுகின்றோர் தொழுகின்ற. As prescribed in the Vedic scriptures. அதுல சொன்னபடி ஒழுகுகின்ற அந்தணர்கள் தொழும் ஆதி அமரர் புராணன. ஆதி. ஆதி என்ற எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருப்பவன் ஆதி. ஆதி பகவன் முதற்றே உலகு. அமரர் புராணனாம். அமரர் என்பது தேவர்கள். தேவர்களுடைய புராணன் என்றா மிக பழைய கடவுள். புராணன் என்றா பழையவன். ஆணியாவடுதுறை நம்பி. அணி ஆவடுதுறை, அழகு பொருந்திய ஆவடுதுறையில் இருக்கின்ற தலைவன். நம்பி என்பது தலைவன். நின்ற நீதி அருகிலள். அவனுடைய கருத்தை, நீதி என்ற நின்ற நீதி, அவனுடைய ஸ்டாண்ட், அவனுடைய கருத்து, அவன் என்ன நினைச்சிருக்கிறான் என்பதை இவர் அறியவில்லை, அறிய முடியவில்லை. அருகிலள் பொன்னடன் திண்டோர் நினைக்குமே. ஆனால் அவருக்கு விருப்பமோ என்னவோ இவளுக்கு தெரியாது. அவருக்கு என்ன விருப்பமோ என்னவோ அது தெரியாது. அருகிலல் பொன்னடன் திண்டோள். ஆனா அவருடைய பொன் போன்ற பரந்த நெடிய தோள்களை தழுவுவதற்கு இவள் நினைக்கின்றாள். அவளுடைய மனன் நினைக்கும். மாதி மணங்கமலமா பார்ப்போம். என்ன மாதி என்றது? என்ன மாதி? மாதி என்றது மகள் என்று வருகிறது. என் மகள் நரமலங்கமல மாதி, என்னுடைய மகள். முதல் கருத்துல ஒரு கருத்து வந்து தம்பி. மணங்கமலும் பொழில் மாட மணிமாட மாளிகை வீது சூழ் சோதி மதில் அணி சாந்தை மெச்சுருதி விதிவழியோர் தொழும் ஆதி அமரர் புராணன அணியாவடுவரை நம்பி. நம்பி என்றது தலைவன். நின்ற நீதி அருகிலள் பொன்னடும் தின்தோள் புணர நினைக்குமே. அடுத்த பாதல பா. ஐயா, இதுல இந்த கோயிலின் படம், கோயிலின் காணொளினும் வந்திருக்கு. அது இருக்குது. அது திருவாவடுதுறையினுடைய படம், திருவாவடுடைய இது. நாங்கள் இதை பார்த்துட்டு பார்ப்போம். ஓம் ஓம்.
நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலாக்கோலஞ் செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னுதல் நங்கை மீர் மனக்கின்ப வெள்ளை மலைமகள் மணவாள நம்பி வன் சாந்தையூர் தனக்கின்ப நாவடு தண்டுரை தருணேந்து சேகரன் என்னுமே. என்னுமே என்றால் சொல்லுமே. என்ன சொல்லுகிறாள் என்றால் நினைக்கும் என்றால் நினைக்கின்றது. நிரந்தரனே என்னும் எனக்கு என்றும் நீதான் என்று சொல்லும். நிரந்தரன் எனக்கு எப்பவும் என்றும் நீதான். நிரந்தரனே என்னும் அப்படி சொல்லும். நிலா கோல செஞ்சடை கங்கை நீர் நலக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும். உன்னுடைய செஞ்சடை அதுல நிலா அழகாக இருக்குது. நிலா கோலம் அது அழகாக செருகி இருக்குது. சும்மா கண்டபடி இல்லை, அழகாக கோலம். அதுல கங்கை நீர் வந்து நினைத்து கொண்டிருக்குது. அங்க சிறப்பாக கொன்றையும் இருக்குது. அதனுடைய அழகை சிறப்பை பேசும். இந்த பெண் தான் நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலா கோலச் செஞ்சடை கங்கை நீர் நினைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும். நங்கை மீர் பெண்களே, மற்ற பெண்களுக்கு சொல்லும். நங்கை மீர் தன்னுடைய தோழிகளுக்கு என்ன சொல்லும்? மனக்கின்ப வெள்ள மலை மகள் மணவாள. மனக்கின்ப வெள்ள, மனதுக்கு இன்ப வெள்ளம். என்ன ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத உணர்வாய். ஆற்றின்ப வெள்ளம் அப்படி வெள்ளம் மாதிரி அந்த ஆனந்த கடல் என்றதைத்தான் இது சொல்றது. ஆனந்த சாகரா என்று சொல்லிப்போம், ஆனந்த கடல். அப்ப இங்க வந்து அந்த ஆற்று இன்ப வெள்ளமே என்ற மாதிரி மனக்கு இன்ப வெள்ளம், அதுக்கு ஆனந்தத்தை தருகின்றது வெள்ளம் போல. மனைமகள் மணவாள, மலைமகளாகிய உமாதேவியாருடைய மணவாள. நம்பி தலைவன். வன் சாந்தையூர் தனக்கு இன்பன். வண்ணண்டா சிறப்பு பொருந்திய, அழகு பொருந்திய. முந்தையும் பார்த்துனாங்க. சாந்தையூர் தனக்கு இன்பன், சாந்தையூர் மக்களுக்கு இன்பத்தை தருபவன். ஆவடு துறை தண்டு, ஆவடு தண்டுரை தருண் ஏந்து சேகரன் என்னுமே. ஆவடு தண்டில் உரைகின்ற தருணேந்து சேகரன். தருணேந்து சேகரன் என்றால் நான் நினைக்கிறேன் சேகரன் என்றது தலையிலே சூடி சந்திரசேகரனைத்தான் தருணேந்து சேகரன். தருணன் என்றது என்னென்று பார்க்க வேணும். இளமை. இளமை. தருணேந்து சேகரன் என்னும். இது அந்த பெண் வந்து தன்னுடைய வார்த்தையால் தாய் சொல்லுவது வந்துட்டு, இந்த பெண் சொல்றது வந்துட்டு பாருங்க. நல்ல நெட்டியுடைய பெண்களே, நன்னுதல் நன்னுதல் நங்கை நீர். நல்ல நெட்டிய, அழகான நெட்டியுடைய பெண்களே, அந்த தோழிகளுக்கு தான் இது. அவள் தாய் தான் சொல்றார். பெண்களே, என் மகள் பெருமானை விருப்பிட்டு நினைப்பவளாய் எக்காலத்தில் நிலை பெற்றிருப்பவனே என்று அவனை பற்றி பேசுவார். நிரந்தரனே என்னும் உரைச்சந்திரனுடைய அழகளை கொண்ட சிவந்த சடையில் மறைந்திருக்கும் கங்கை நீர் ஈரமாக்கின்ற பெருமாளைய கொன்றைப்பூம் கண்மணி மீது விருப்பங்கொண்டு பேசுவார். நிலா கோலச் செஞ்சடை கங்கை நீர் நினைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும். மனதுக்கு இன்ப வெள்ளத்தை அருளுபவனாய், பார்வதியை மணந்த குணபூரணனாய், வளமான சாத்தனூரில் விருப்புடையவனாய், அவ்வூருள்ள ஆண்டர் ஆவலதுர வேண்டியக்கும் குறை சூடி என்று பெருமானை பற்றி பேசுவார். தருணேந்து என்றது புறைசூடிதான். தருணேந்து புறைசூடி என்று பெருமானை பற்றி. தருணேந்து சேகரன் பார்த்தீங்கன்னா பேரும் பார்த்துட்டேன். தருணேந்து சேகரன், சந்திரசேகரனை சொல்ற. புறைசூடி இருக்க பெருமானை செவிலி தன் மகள் நிலைய விளவிய அயலக மகள். பாத்தீங்க, இது செவிலித்தாய். செவிலித்தாய்
தாயோட சேர்ந்து வளர்க்குறோம். அதனால கூட்டு முயற்சி தான் அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. இந்த செவிலித்தாய் தன் மகள் நிலையை விளைவிய அயலக மகளிருக்கு இந்த மகள் இப்ப என்ன செய்கிறாள் என்று கேட்கிற மாட்டார்கள். ஊருக்கு தெரிஞ்சு போச்சு காதல். இவள் இப்படி தன்னிலை மறந்தாள் தன்னாம் அங்கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்ற மாதிரி வந்துட்டு ஊருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. வெளியில போனோன்னு கேப்பின ஆக்க சொல்லி ஐயோ வெளியில தலை காட்ட முடியலையன்று அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு. அப்ப கேட்கிற ஆக்களுக்கு என்ன செய்கிறாள் அவள் கேட்கின மற்ற ஆக்கள். எங்களை உள்ள செலவினம் விடுப்பு கேட்கிறது. அந்த பெண்களுக்கு அவர் சொல்றாள், நன்னுதல் நன்கை மீர் நல்ல நெட்டியுடைய பெண்களே என்ன செய்கிறாள் என்றா நினைக்கும், அவனை நினைக்கின்றாள். நிரந்தரனே என்னும் என்று நீதான் என்று சொல்லுகிறாள். நிலா கோல செஞ்சடை கங்கை நீர் நினைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும். அவருடைய சந்திரன் பிறை சந்திரன் மற்றது கங்கை நீர் கொன்றையை அணிந்து நினைந்திருக்கின்ற சிவந்த சடையின் அழகை பேசும். மனக்கின்ப வெள்ள மலமகள் மணவாள நம்பி வன் சாந்தையோர் தனக்கு இன்பன் ஆவடு தண்டுரை தருணேந்து சேகரன் என்னுமே என்னும் சொல்லுவார். மனக்கின்ப வெள்ள மலமகள் மணவாள மனத்துக்கு இன்பத்தை தருகின்ற இன்ப வெள்ளத்தை தருகின்ற மலமகள் மணவாளனே நம்பி தலைவனே வன் சாந்தையூர் தனக்கின்பன் சாந்தையூருக்கு இன்பம் தருபவனே அங்கு சொல்லிட்டு சாந்தையூரை விரும்பி இருப்பவனே என்று இன்பன் ஆவடு தண்டுரை தருணேந்து சேகரன் என்னும் ஆவடு தண்டர் இருக்கின்ற புரசூடி என்று சொல்லுவார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அவர் தன் நிலையை சொல்றார். அடுத்தது 4வது கருணேந்து சேகரனே எனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூர் பொருணேந்த சிந்தையவர் தொழ புகழ் செல்வ மல்கோம் பொற்கோயிலுள் அருணேந்தமரர் திருவாவூர் துறையாண்ட ஆண்டகை அம்மா நே தெருநேர்ந்த சித்தம் வலியவா திலக நுடலி திறத்திலே. கருணேந்து சேகரனே எனும் புரசூடி அதுதான். தடம் பொன்னி தென்கரை பொன்னி என்கின்ற காவிரி நதிக்கரையின சிவ தென்கரையிலே சாந்தையூர் சாத்தனூரிலே பொருணேந்த சிந்தை அவர் தொழ பொருள் நேர்ந்த சிந்தை அவர் தொழ தொழுகின்றார்கள். அவருடைய சிந்தையிலே என்ன இருக்கிறது? பொருள் நேர்ந்த சிந்தை. மெப்பொருளாகிய இறைவனிலேயே பொருளை வைத்திருக்கின்ற சிந்தை உடையவர்களாய் இருப்பவர்கள் என்று இருக்கலாம். பார்ப்போம் அங்க என்ன வருகிறது. புகழ் செல்வம் மல்கு பொற்கோயிலுள் புகழும் செல்வமும் விளை நிறைந்திருக்கின்ற இந்த பொற்கோயிலுக்குள்ளே அருள் நேர்ந்து அமர் திருவாவடுதுறையாண்டகை அருள் கொண்டு அமர்ந்திருக்கின்ற திருவாவடுதுறை தலைவன் அம்மானே தெருநேர்ந்த சித்தம் வெளியவாம் திலக நுதலி திறத்திலே. திலக நுதலி என்ற பொட்டணிந்த நெற்றியை உடையவர். பொட்டணிந்த நெற்றியைத்தான் திலக நுதலி. அப்ப அவளிடத்திலே வந்து என்ன அந்த திருநேர்ந்த சித்தம் வெளியவா என்றதை பார்ப்போம். அது என்ன கருத்துன்னு அங்கால பார்ப்போம். இருக்கா பெரும்பரப்புடைய தடம் என்றது பெரும்பரப்பு காவிரியின் தென்கமது சாத்தனூரில் மெய்ப்பொருளிலேயே ஈடுபட்ட மனத்தையுடைய அடிமையவர்கள் வழிபட புகழும் செல்வமும் நிறைந்த ஆவடுதுறை கோயிலுள்ள அருளை வழங்கிக் கொண்டு வீட்டிருக்கும் ஆளும் தகுதியுடைய தலைவனே என் மகள் புறையில் தலையை சூடியவனே ஒன்றை பெனகாலும் அழைக்கிறாள். திலக நெட்டியை அணிந்த நெட்டியுடைய என் மகள் திறத்தில் மாத்திரம் தெளிந்த அறிவினுடைய உன் மனம் இரக்கங்கொள்ளாமல் கல்போல் இருப்பதன் காரணம் ஜாது என்று தாய் பெருமானிடம் முறையிட்டவாறு திருநேர்ந்த சித்தம் வலியவா திலக நுதலி திறத்திலே. சித்தம் வலியவா என்ன இப்படி இறுக்கமா இருக்கிற கல்லு போல இருக்கிற என்ன காரணம் என்று கேட்கிறார். திலக நுதலி திறத்திலே அவளுடைய அன்புக்கு நீ ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்றா இல்லையே என்று அந்த அம்மா அதை பரிந்து கேட்கிறார்.
நாலாவது. ஐந்தாவது பாடல். இலகனுதலுமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குலகாடியவர்க்கென்னை ஆட்கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல் அலதொன்றறிகின்றலேவனும் அணியும் வெண்ணீரஞ்செழுத்தலால் வலவன் வலதொன்றிலள் இதற்கென் செய்யேன் வயலந்தன் சாந்தையர் வேந்தனே. திலகனுதல் உமை நங்கைக்கும் நெற்றி திலகத்தையுடைய சொல்லுகிறார். உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கு படிக்கிறவங்க. அதுமே திலகனுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குலக அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல் அலது ஒன்று அறிகின்றிலேனும் அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல். இந்த பெண் தான் சொல்லுகிறார். திலக உடமங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குலக அடியவர்க்கும் என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல் அல்லது ஒன்று அறிகின்றேன். அதை தவிர ஒன்றும் தெரியாது எனக்கு. சிவபெருமானை தவிர ஒன்றும் தெரியாது. என்ன செய்தவர் சிவபெருமான்? அவர் என்னை ஆட்கொண்டார். தனக்கும் அம்பாளுக்கும் அடியவர்களுக்கும் என்னை கொடுத்து என்னை ஆட்கொண்ட திலக உணர்வுமை மங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குலக அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல். குணக்கடல் என்றால் அதுல சும்மா இங்க குணம் என்றது எண் குணங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றினாலும் சிறப்பு அடைந்தவர் பூரணன், பரிபூரணன், நன்மகளின் நன்றுடையானை தீயதில்லானை என்று சொல்லுவாங்களே, அதான் குணக்கடல். அல்லது அது அல்லாமல் ஒன்று அறிகின்றேனும் அதைத்த விட வேறொன்றும் எனக்கு தெரியாது என்கின்ற எனும் அணியும் வெண்ணீர் அஞ்செழுத்தலால் வலதொன்றிலள். அவள் இது மட்டும் இப்படி சொல்லிக்கொண்டு திருநீரையும் அஞ்செழுத்தையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அணியும் வெண்ணீரும் அஞ்செழுத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதை விட வலதொன்றிலள், அதை விட அவளுக்கு வலிமை கொடுப்பது அல்லது சார்ந்திருப்பதற்கு அல்லது பக்கபலமாயிருப்பதற்கு பற்றி இருப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கு. இதற்கு என் செய்கேன், நான் என்ன செய்கிறது இதுக்கு? வயலந்தன் சாந்தையர் வேந்தனே, வயல்கள் சூழ்ந்த அந்தணர்களை வாழ்கின்ற சாத்தனூரில் இருக்கின்ற வேந்தனே, மன்னனே, சாத்தனூரின் தலைவனே, இந்த பெண் இப்படி உண்மையிலேயே இருக்கிறார், உண்மையே நெஞ்சு கொண்டிருக்கிறாள், என்ன செய்கிறது நான் என்று சொல்லி அந்த அம்மா கேட்கிறார். பாப்பம் வயல் வளம் பொருந்தி அலைகாத்து இருக்கிறதே, நெற்றியில் திலகம் அணிந்த உமாவேதிக்கும் திருவாவுடை எழுந்திழைக்கும் குணபூரணனான பெருமானுக்கும் அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்து என்னை தனக்கு அடிமையாக எம்பெருமானை அல்லது யான் வேறு தெய்வத்தை அறியேன் என்று பலகாலம் கூறுகிறாள். வெண்ணீர் அழிதலும் திருவந்திரு அல்லது வல்லாமல் வீட்டுச் செயல் எளிதையும் செய்கின்றாள் அல்லல். அவருடைய இன்னை மாறி பழைய நிலைக்கு வருதலுக்கு நான் சேர்ப்பாரது யாது? நான் என்ன செய்வேன்? இதற்கு என்ன செய்கிறது என்று அந்த அம்மா கேட்கிறார். உன்னிலேயே ஒரே பைத்தியமா இருக்கிறாளப்பா, நான் என்ன செய்கிறது என்று அம்மா போய் அந்த ஐயாட்ட சொல்றது. எப்படி இருக்கு? ஆறாவது. வேந்தன் வளைத்தது மேருவில் அரவு நான் வெங்கனை செங்கண்மால் போந்த மதிலணி முப்புறம் பொடியாட வேத புறவித்தேர் சாந்தை முதல் அயன் சாரதி கதியருள் என்னுமித்தையலை ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கையார் அறிகிற்பரே. தான் அந்த பெண் என்ன சொல்றாள்? வேந்தன் வளைத்தது மேருவில், என்னுடைய வேந்தன் வளைச்சது வில்லு, மேருவில்ல வளைச்சவர். அரவு நான் பூட்டினது வாசி என்ற பாம்பு, வெங்கணை நெருப்பு, அங்க அஸ்திரம், செங்கண்மால் செங்கண்மால் அஸ்திரமா வந்தவரோ இல்ல, அஸ்திரமா வந்தது அக்னியும் சிவபெருமான் நேர்மலைய வில்லாகவும் நானாகவும் அம்பும் வந்தது.
அக்னி என்றுதான் ஞாபகம். செங்கன்மால் என்று போற்று. ஓ அது அக்கினி கீழே அக்கினி வந்து பார்த்த சாரதி வந்திருக்கு, அயன் சாரதி. அயன் சாரதி தெரியும். திருமால் வந்து இடவமாய் தாங்கினார் என்று தெரியும். பார்ப்போம், இந்த வெங்கணை செங்கன்மால் வரிய பார்ப்போம். போந்த மதில் அணி முப்புறம் பொடியாட, மதில் சூழ்ந்த அந்த முப்புறங்களையும் எரித்து சாம்பலாக்க, வேத புரவித்தேர், வேத புரவியிலே ஏறி சென்ற அந்த வேந்தன், சாந்தை முதல் சாத்தனூரின் முதல்வன், அயன் சாரதி, அந்த தேருக்கு சாரதி வந்து அயன் பிரம்மா, கதி அருள், அவனுடைய கதிதான் எனக்கு கதி அருள், எனக்கு எனக்கு ஒரு வழியை காட்டு. அது என்றது எனக்கு ஒரு டெஸ்டினேஷன், வழியை காட்டு என்று வருகிறது. இன்னும் இத்தையலை என்று சொல்லுகின்ற இந்த பெண்ணை, தையல் என்றால் பெண், ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கையார் அருகிப்பரே, ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கையார் அறிவிப்பரே. என்ன இந்த தையலுடைய இந்த செயலை திருவாவூர் இறைவனுக்கு யார் சொல்லுவார்கள் என்று கேட்கிறது போல இருக்குது. பார்ப்போம் என்னென்று. சிவபெருமானே வானத்துள்ளாய் மதுராளர் 3 வேலுமலையை கொண்டு சிவந்த கண்களுடைய திருமாலை அம்பாக கொண்டு, பார்த்தீர்களா, திருமாலை அம்பாக கொண்டு வருது. செங்கன்மால் கணை வேதங்களை பிரமணனுடைய தேரினை செலுத்தி, சாத்தன தலைவனே உன் அருளே அழியனுக்கு கதி என என் மகள் பலகாலம் கூறுகிறாள், அவள் திறத்து தண்ணீரினால் குளிர்ந்த திருவாவூரின் ஒரு உகந்த சிவபெருமான் செய்ய நினைத்திருக்கின்ற செயலை யாவர் அறியவல்ல. அவர் என்ன செய்ய போறார் என்று யார் அறிவார்? அதுதான் கதியருள் என்னும் இத்தையலை ஆண் தன் திருவாவடுரை, தண்ணீர் குளிர்ந்த நீர் நிறைந்த குளிர்ந்த திருவாவடுரை இருக்கின்ற அவனுடைய செய்கையார் அறிவிப்பரே. அவர் என்ன செய்ய போறார் என்று யாருக்கு தெரியும்? உலகியல் வழக்கில் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எ மதர் about the love of her daughter, அது உலக வழக்கு. ஆன்மீக வழக்கில இந்த ஆன்மா இறைவன்ல அன்பு செலுத்துது, இன்னும் இறைவனுடைய கருணை வரையிலேண்டு ஏங்குது, பரிந்துரைக்கின்றது உண்டு. அதுதான் சொல்றேன். அடுத்தது படிங்க. இப்போ தக்கன் வழிவு கெடுத்தோடி கெட்ட அத்தவர்கள் சொற்போரும் ஐயப்பயன் பாவிகாள் என் சொல்லி சொல்லும் இந்த தூமொழி கற்போல் மனங்கனி வித்த கருணால யா வந்திடாய் என்றார் பொற்போ வென்று வாவடுதுறையாளி பேசாதொழிவதே. இப்போமெனத்தக்கண் வேளி புக்கெடுத்தோடி கெட்ட அத்தேவர்கள் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகாள் என் சொல்லி சொல்லும். தக்கனுடைய வேள்வியிலே போன்று கெடுத்து ஓடி கெட்ட அத்தேவர்கள் சொற்போலும் தேவர்கள் சொல்ல போல மெய்ப்பயன் பாவிகால் என் சொல்லி சொல்லும் இத்தூமொழி கற்போல் மெனங் கனிவித்த எம் கருணாலயா, கல்ல போல மெனத்த கனிவித்த எம்முடைய கருணை கடலே, கருணை கோயிலே, கற்போல் மெனங் கனிவித்த எம் கருணாலயா வந்திடா என்றால் வா என்று கேட்டால் பெற்போ பெருந்திருவாவூரை ஆளி பேசாதொழிவதே. திருவாவூரோடு இருக்கின்ற இறைவன் பேசாமல் இருக்கின்றானே அவன் கேட்க என்று சொல்லுகிறார். முன்னுக்கு இருக்கிறவர்களை பார்ப்போம். தக்கன் வேலியை பற்றி வருகிறது, தேவர்களுடைய சொல் போலே என்று வருகிறது. அது அதுல என்ன அப்ளிகேஷன் என்று பார்க்கணும். இத்தூமொழி கற்போல் மெனங்கணிவித்த எம் கருணாலயா வந்திடா என்றால் இந்த பொண்ணு அப்படி கேட்டால் பொற்போ பெருந்திருவாவடுதுறை ஆளி பேசாது ஒழிவதே என்று போட்டிருக்கு. கருத்தை வாசிச்சுப்பா.
பாவிகளே, நாங்கள் வேள்வியை முழுமையாக நிறைவேற்றி வைப்போம் என்று சொல்லி வேள்வியை நடத்த புகுந்து வீரபத்திரர் வந்த அளவில் வேள்விச்சால் எழுந்து ஓடி விழுந்த அந்த தேவர்களின் சொல் பயன்படாமல் போனது போல நீங்கள் இந்த உடலால் எம்பெருமான் திருவன்றொன்னை விடுத்து வேற்றுலகில் செயலானது பயன் தராது வீணாகும். தூய்மையான சொற்களை என் மகள் பலகாலம் கூறுகின்றாள். அதான் முதல் பகுதி. பாருங்க. கிப்போம் என்றா செய்வோம், தக்கன் வேள்வி புக்கு, நாங்கள் எல்லாம் செய்தாரோம் என்று தங்களுடைய வேள்விக்கு தேவர்கள் எல்லாரும் போனார்கள். அதான் கிப்போம் என தக்கன் வேள்வி புக்கு. வீரபத்திரர் வந்த உடனே எடுத்து ஓடி கெட்ட அத்தேவர்கள் சொற்போலும் வீரபத்திரர் வந்த உடனே பறந்துருங்க. அதெல்லாம் திருவுந்தியர்ல பார்க்கணும். மாணிக்கோசர் அழகாய் சொல்லுங்க. புரந்தரனார் ஒரு மாயிலாகி மரந்தனிலர் உந்தீவர வானவர் ஹோனன்றே உந்தீவர என்று வேற என்ன நாமகள் நாசி சிதம்பரமன் பட ரெண்டு பேரும் நாமகள் நாசி சரகதிக்கு மூக்கு போட்டுது, பிரமனுக்கு சிரம் போட்டுச்சு. கிப்போமெனத்தக்கன் வேலி புக்கு எடுத்தோடி கெட்ட அத்தேவர்கள் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகால் என சொல்லி வாழ்த்து. மெய்ப்பயன் பாவிகால் அந்த சொல்ல போல அப்படி வீணா போனது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் வீணா போகுது, நீங்கள் பொய்யானவற்றை நாடி இருக்கின்றீர்கள் என்று சொல்லி என்னுடைய மகள் என சொல்லி சொல்லும் இத்தூமொழி என்னுடைய மகள் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? எங்கள் கல்போன்ற மனத்தை பழம் போன்ற மென்மையுடையதாக்கிய கருணைக்கு இருப்பிடமான எம் பெருமானே அடியேனுக்கு அருள்வரையாக என்று என் மகள் அழைத்தால் மேம்பட்ட திருவாவுடைய ஆழ்வனே, அவள் அழைத்தலுக்கு நீ ஒன்றுமே பேசாமல் இருப்பதற்கு உனக்கு ஏற்ற தன்மையோ என்று தாயிரவனிடம் வேண்டியவாறு நீ பார்க்க விளங்க. இத்தூமொழி என்று சொல்லும் இத்தூமொழி, இந்த தூமொழியால் சொல்லுகின்ற இந்த பெண் கற்போல் மெனங் கனிவித்த எம் கருணாலயா வந்திடா என்றால், இந்த கல்லை போல மெனத்தை கனியை போல கனிவித்து இலக்கிய என்னுடைய கருணை கடலே, கருணை கோயிலே, கருணையின் இருப்பிடமே வா என்று கேட்டால், பெற்போ பெருந்திருவாவடுதுறையாளி பேசாதொழிவதே, பெருமை பொருந்திய திருவாவூரில் இருக்கிற இறைவனே, நீ ஒன்றும் பேசாம இருக்கிறியே, இது முறையோ என்று கேட்கிறார் அந்த தாய். இது புரிஞ்சுதா வடிவ? ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய காதல் நிலையை எடுத்து சொல்லி பெருமான்ட்டு கேட்கிறா, இது முறையோ, இது தகமோ, இது என்ன இப்படி இருக்கிறான்னு கேட்கிறா. அவ்வளவுதான். கிப்போமெனத்தக்கன் வேள்வி புக்கு எடுத்தோடி கெட்ட அத்தேவர்கள் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகால் என சொல்லி சொல்லும். இந்த பெண் எடுக்க சொல்றாளா மற்றவைகள், என்னப்பா இப்படி சும்மா வீணா அதையும் இதையும் தேடி கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் வீணா போயிடும், இந்த தேவர்களுடைய சொல்லும் செயலும் எப்படி வீணா போனிச்சோ தக்கன் வழிக்கு போ, அது மாதிரி இதுவும் உங்களுடைய வீணா போயிடும் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த பெண். என்ன அப்படி மற்றவைக்கு சொல்ற பெண் உனக்கு என்ன சொல்லுகிறாள்? கற்போல் மெனங் கனிவித்தகம் கருணாலயாம். கலந்த என்பாகி கசிந்து உள்ளுருகும், கசிந்து உள்ளுருகும், அதான் கசிந்து உள்ளுருகும். அதான் கற்போல் மெனங் கனிவித்த எம் கருணாலயா வந்திடா என்றால் வா என்று சொன்னால், இப்போ பெருந்திருவாவடுதுறை ஆளி பேசாதொழிவதே, திருவாவூரில் இருக்கிற அந்த இறைவன் பேசாம இருக்கிறானே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறான். எட்டு ஒளிவொன்றிலா உண்மை வண்ணமும் உளப்பிலன் ஊரின்ப வெள்ளமும் ஒளிவொன்றிலா பொன்னி தீர்த்தமும் கோடி கோடியாய் அழிவொன்றிலா செல்வச் சாந்தையோர் அணியாவிடுதுறை ஆடினாள் இழிவொன்றிலா வகை எய்தி நின்றிருக்கும் எண்ணில மானனே. ஒளி ஒன்றில் உண்மை வண்ணமும் என்றும் ஒளிவில்லாது அழிவில்லாத உண்மையான மெய்ப்பொருள். உலப்பிலல் ஊரு உலப்பிலல், உலப்பிலல் என்றா பார்க்கப்படும். ஊர் இன்ப வெள்ளமும் மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்த, ஊர் இன்ப வெள்ளமும் ஆற்றின்ப வெள்ளம் என்றன்.
ஊறுகின்ற இன்ப வெள்ளமும் மொழிவொன்றிலா பொன்னி தீர்த்தமும் வார்த்தையால சொல்ல முடியாது சிறப்பக்கூடிய காவிரி தீர்த்தமும் முனி கோடி கோடியா மூர்த்தியும் முனிவர்கள் எல்லாரும் வழிபடுகின்ற வந்தடைகின்ற இறுதி கோடி என்றா முடிவொன்றும் பெறும் மூர்த்தியும் அழிவொன்றிலா செல்வ சாந்தையோர் அழிவொன்றில்லாத அழியாத செல்வத்தோடைய சாத்தனூர் அணி சிறந்த ஆவடுதுறையிலே ஆடினாள் இழிவொன்றிலா வகை எய்தி நின்று இருமாக்கும் என் இளமானனே. யாருக்கு யார் சொல்றது வருதுப்பா? அழிதல் இல்லாத செல்வன் கடலேத்தும் செல்வனுடைய அறுதல் சிறிதும் இல்லாத செல்வன் கடலேத்தும் செல்வத்தை உடைய தாத்தனூரில் அழகிய திருவாவடுதுறை கோயிலில் இன்ப வெள்ளத்தில் மூழ்கிய எனக்கு அன்னை போன்று இனிய என் இளமான் போன்ற மகள் நீங்குதல் சிறிதும் இல்லாது ஆவடுதுறை பெருமானுடைய உண்மையை விடாது சொல்லிக் கொண்டிருப்பாளாய் ஊறிக்கொண்டிருக்கும் பேரின்ப வெள்ளத்தையும் பெற்றுதல் சிறிதுமில்லாத காவிரி தீர்த்தத்தையும் கோடிக்கணக்கான முனிவர்களையும் கணக்கற்ற இவருடைய திருவுரைகளையும் குறைபாடில்லாத வகையில் அடைந்து நின்று அன்பால் எங்கள் சொற்களுக்கு சிறிதும் செவிதாக்காத வகையில் பெருமிதம் கொண்டுள்ளாள். தாயை பற்றி சொல்றேன். இழிவொன்றிலா வகை எய்தி நின்று இருமாக்கும் எந்நிலமானனே. தாய் சொல்றாள், அவள் வலம் இருமாப்பா இருக்கிறாள். இருமாப்பண்டா என்ன? கொஞ்சம் பெருமிதமா இருக்கிறாள். ஏன் பெருமிதமா இருக்கிறாள் என்றா இதாலதான் ஒளிவொன்றிலா உண்மை வண்ணமும் உலப்பிலல் ஊரின்ப வெள்ளமும் மொழிவொன்றிலா பொன்னி தீர்த்தமும் முனிகோடி கோடியா மூர்த்தியும் அழிவொன்றிலா செல்வ சாந்தையூர் அணி ஆவடுதுறை ஆடினார். அவ இந்த ஆவடுதுறையான நிச்சக்கொண்டு அவனோட சேர்ந்து இருக்கிறதா நிச்சக்கொண்டு அவள் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் இருந்திருக்க. எப்படி இருக்கிறாள்? ஒளி ஒன்றிலா உண்மை வண்ணம் அழிவில்லாத நிரந்தரமான மெய்ப்பொருளாகிய தன்மை ஊரின்ப வெள்ளம் இன்பப் பெருக்கு மொழி ஒன்றிலா மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தம். இது மொழி ஒன்றிலாவ அங்க ஒளி ஒன்றிலா பொன்னி தீர்த்தம் என்றுதான் போட்டிருக்கு. என்றும் பற்றாத பொன்னி தீர்த்தம் என்று பொன்னி தீர்த்தம் வத்தது. இது மொழி ஒன்றிலாண்டுதான் பார்க்க வேண்டும். வாழ்த்தனால வர்ணித்து சொல்ல முடியாத சிறப்புடைய காவிரி தீர்த்தமம் முனி கோடி கோடியா மூர்த்தியோடு முனிவர்கள் வழிபடுகின்ற முனிவர்கள் கோடி முனிவர்களும் கோடியா மூர்த்தியின் கோடி வகையான மூர்த்தி பேதங்களையும் அழிவொன்றிலா செல்வ சாந்தையூர் அணி ஆவடுதுறை அழிவொன்றிலா அழிவற்ற செல்வமுடைய சாத்தனூர் அணி என்ற திருவாவடுதுறையினை ஆடினால் இழி ஒன்றிலா வகையெய்தி நின்று இருமாக்கும். அதை நாடி இப்படிப்பட்ட மெய்ப்பொருளை இப்படிப்பட்ட இறைவனை நாடி அவன் சிந்தையில இருக்கிறதால வேறு ஒன்றையும் பொருட்படுத்தாமல் இருமாந்து இருக்கிறாள் தான் இந்த கருத்து வருது. மானோர் கலை வளையுங்கவர்ந் உளங்கொள்ளை கொள்ள வழக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயகச் செல்வமே ஆனே அலம்புனற் பொன்னி ஆணி ஆவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மையடியார் மன கருத்தை முடிந்திடுங்குன்றமே. வழக்கு இருக்கு ஐயா, கேஸ் போட போறது. மானேர் கலை வளையுங் கவர்ந்து உளங்கொள்ளை கொள்ள வழக்குண்டே மானேர்கலை உள்வளை கலை வளையும் கவர்ந்து உளங்கொள்ளை கொள்ள வழக்கு. நீ உள்ளத்தையும் கொள்ளையடிச்சுட்ட, அவளுடைய வளையலையும் கவர்ந்து போயிட்ட. வளையலை கவர்ந்து போனான்னு ரெண்டு பேரும். அதனாலே காதல்ல இருக்கிற பெண்கள் சாப்பிடாம இருந்து கை விழிஞ்சு வளையல கலண்டு விழுந்துடுவாங்க. அது கொண்டு மற்றது திருநாவுக்கரசரே பாடுகார், பக்கத்திலே இருந்து வந்து சிவபெருமான் படுத்து கொண்டிருந்து இந்த கை வளையலை எண்ணி கொண்டிருக்கிறாரா. அப்படி ஒரு பாட்டு திருநாவுக்கரசர் பாடி இருக்கிறார் பெண்ணுக்கு. அப்ப வளையலையும் கவர்ந்து உள்ளத்தையும் கவர்ந்தாச்சு. அப்படியே வழக்கு இருக்கு. ரெண்டு கலவை செய்துட்டேன்.
மானேர் கலை வளையங் கவர்ந்து உளங்கொள்ளை கொள்ள வழக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயகச் செல்வமே ஆனே அலம்பு பொன்னி அணு ஆவடு துறை அன்பர்தம் கோணே நின்மெடி அடியார் மனக்கருத்தை முடித்திடுங் குன்றமே. உனக்கு ஒரு வழக்கு. இதுதான் நான் பார்க்கிறேன். பாப்பா என்ன சொல்லி இருக்கேன். மானேர் கலை வளையும் கவர்ந்து பாப்போம். தேன் போன்ற இனியவனே, அமுதம் போல புத்தீர் அளிப்பவனே, என் உள்ளமே உறையுளாக கொண்டவனே, சிவலோகத் திலவனாகிய என் செல்வமே, பசுக்கள் ஒளித்துக் கொண்டு நீருடைய காவிரிக்கரை நாவடு வந்து குடியிருக்கும் அடிய தலைவனே, உன்னுடைய உண்மை அடியவர்களுக்கு உள்ள நிறைவேற்றுவை கருட்குன்றி இத்தகைய இனிய பண்புகளை நீ மான் போன்ற என் மகளுடைய அழகிய உடையையும் கவர்ந்து அவள் உள்ளத்தை உன் வசப்படுத்தியதற்கு என்ன நீதி உள்ளது, வழக்குள்ளது என்றுதான் என்று சொல்லி இடையிறம் முறையிட்டவாறு உடையை கவர்ந்தென்று வளை என்பதற்கு மானே கலை வளையும் கவர்ந்து உளங்கொள்ளை கொண்ட. கலை என்பது ஆடைக்கும் பெறும் உண்மை. அத ஆடையையும் கவர்ந்து வளையலையும் கவர்ந்து உள்ளத்தையும் கவர்ந்துட்டார். அதுதான் இங்க வருது. இறைவன் மான் போன்ற இந்த பெண்ணுடைய ஆடையையும் வளையலையும் உள்ளத்தையும் கொள்ள கொண்ட உனக்கு ஒரு வழக்கு வைக்கிறேன். ஒரு வழக்கு என்ன நீதி என்றுதான் கேட்கிறேன். வழக்கு வழக்கு என்றா கேஸ். வழக்குக்கு ஆப்போசிட் என்ன? நீதி, சமாதானம், வழக்குக்கு ஆப்போசிட் சமாதானம், சலப்பு. இதெல்லாம் தர்க்க சொல்லுதல். அந்த தர்க்கம் என்றது என்ன சொல்றது, எங்கட எட்டிமாலஜி, அந்த என்ன சொல்றது, அந்த தத்துவத்துல சொல்றது வழக்கண்டா ஒரு கேஸ். இப்ப என்னண்டா வழக்கு தள்ளுபடியாகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னென்னு தள்ளுபடியாகிறது? இது வழக்கு இல்லை என்று, இட்ஸ் நாட் எ கேஸ் என்று தள்ளி போடுவாங்களே. அங்கே உண்டு. அதைத்தான் சலக்கண்டு சொல்றோம். நாங்க பேச்சு வழக்கில் சொல்றது தான். என்ன சலசலண்டு சலக்கு வழக்கண்டா அதுலயே ஒன்று விஷயமே இல்லை. அது ஒன்றும் இல்லை, சும்மா கண்டதான் சலக்கன்னு சொல்றது. வழக்கண்டா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கேஸ் இருக்கு. போனா இதுல வழக்கு எடுக்கலாமோன்றதுக்கு நீங்க சொல்ற முறைப்பாட்டை கேட்டு கேஸ் என்று தெரிஞ்சாதான் நீங்க வழக்கு பதிவிடும். இல்லாட்டி வழக்கு பதிய மாட்டேன். நீ வழக்கு பதிஞ்சாலும் கோர்ட்ஸ்ல போய்க்கே அது கேஸே இல்லை என்று சொல்லி தள்ளுபடியாகிறது இருக்கு. அது சலக்கு. ஆனா உனக்கு ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்கு? மானேர் கலை வளையம் கவர்ந்து உளங்கொள்ளை கொள்ள. நீ இப்படி இந்த பெண்ணுடைய எல்லாத்தையும் கவர்ந்துட்டியே, என் உள்ளங்கவர்கள் என்று சொன்ன உனக்கு வழக்கு இருக்கு. நீ யாரு? தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயக செல்வமே ஆனே அலம்ப புனற் பொன்னி. அசுக்கள் அலம்புகின்ற சத்தம் செய்தென்ற புனல் நீர் பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர் கோனே நின் அடியார் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடன் குன்றமே வழக்குண்டே வானேர் கலை வளையும் கவர்ந்து உளங்கொள்ள கொள்ள. இப்படி கொண்டு போறதால உனக்கு வழக்குண்டு. இது ஊர்ல வெறுட்டுற மாதிரி என்ன இப்படி நடக்கிறாங்க. நல்ல அழகாக சொல்லப்படுது. என்ன அடுத்தது? கோணக கத்தையன் அறியா நெறி என்னை கூட்டினாய் என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்தனள். அன்றே அலம்பு புனற்பொன்னி அணியாவடு துறையாடினாள். நன்றே இவள் நம்பர மல்லல் நவலோக நாயகன் பாலலே. குன்றேந்தி கோகனகத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய். குன்றேந்தி என்றது யாரை? கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த, கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த திருமால் குன்றேந்தி. கோகனகத்து அயன் பிரம்மன். 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 கோகனகம் என்றது நான் நினைக்கிறேன் தாமரையா இருக்கணும் பார்ப்போம். இது அபிராமி அந்தாலையும் இந்த கோகனம் என்ற வேர்டு ஒன்று வருது. நீங்க பார்ப்போம். அறியா நெறி என்னை கூட்டினாய். திருமாலும் பிரமானும் அறிய முடியாத நெறியிலே என்னை சேர்த்தாய் என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி.
இந்த பெண் ஐயோ திருமால் மறுமணம் அறிய முடியாத நிறைய எனக்கு காட்டினாயே, என்னை அதிலே சேர்த்தாயே என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள். திருப்பி அரணே ஓ என்றென்று என்றென்று மாணிக்கவை என்றென்று, ஏன் என்றென்று சொல்லாம திருப்பி சொல்ற அரணே ஓ என்றென்று அதுமே என்று ஏங்கி அழைக்கின்றாள், என்று ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி. வள்ளி என்றால் கொடி என்ற கருத்து. வள்ளி என்றால் கொடி. வள்ளி எல்லா கிழங்குகளும் இவங்க பாரம்பரிய கிழங்குகள் எல்லாமே கொடிதான். ராசவல்லி, சக்கரவல்லி, மோதகவல்லி, அண்டை கொண்டு போட்டாங்க உலக்கவல்லி ஒன்று இருக்குது. உலக்க மாதிரி கீழே போகுது பெரிய. இப்படி எல்லா எல்லா கிழங்குகளும் எங்களுக்கு கொடிதான். அவை எல்லா கொடியாது. அப்படி ஒரு கிழங்குல இருந்து வந்தபடியாத்தான் வள்ளிக்கு வள்ளி என்று பெயர் வந்தது. வள்ளி என்று பெயர் வந்தது. அப்ப இளவல்லி எல்லை கடந்தனல். எல்லை கடந்தனல் என்றால் என்ன? தன் நில கடந்துட்டான். தன் என்ன தன் என்ன தன்னை மறந்தால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே. எல்லை கடந்தாச்சு. இனி அது எங்கட இல்ல, எல்லை கடந்துட்டு அது அளவுக்கு மேல போட்டு. இளவெள்ளி எல்லை கடந்தனல் அளவுக்கு மேல போட்டது. அன்றே அலம்பு உணன் பொன்னி அணியாவ அன்றுதுரை ஆடினாள். சத்தஞ்செய்கின்ற நீரவுடைய பொன்னி நதி அணி செய்கின்ற ஆவடுதுறையிலே அவள் ஆடினாள். நன்றே இவள் நம் பெறமல்லல். இவள் எங்களுக்கு இல்லை, இவள் எங்களுக்கு இல்லை. நவலோக நாயகன் பாலலே. 9 லோகங்களுக்கும் அதிபதியாயிருக்கிற இறைவனுக்குத்தான் இவள். இவள் இனி எங்களை வீட்டுக்கு சரி வரான்னு சொல்லுவாங்க சொல்றதானே. சரி, இவள் இந்த அளவுக்கு இவள் இந்த அளவுக்கு போயிட்டாள், இனி இங்க இருக்கல, இவள் இங்க வேண்டாம், அது இவள் எங்களுக்கு இல்லை. அதே வார்த்தைதான் சொல்லக்கூடாது இங்க. குன்றேந்தி கோகனகத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய் என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்தனல். அன்றே அலம்புணற் பொன்னி அணியாவடுதுறை ஆடினாள். நன்றே இவள் நம்பரமல்லல் நவலோக நாயகன் பாலலே. இது அங்கதான் என்று சொல்லி சொல்றது. என்ன போட்டிருக்கு? தாமரை தாங்கம் பெருமளவு கட்டுப்பாட்டை கடந்து விட்டார், ஆவரதுரையை அடைந்து விட்டார். நம்ம கட்டுப்பாட்டுக்குரியவள் அல்ல. புதிய உலகங்களுக்கு நவலோகம் என்பது 9 லோகம் அல்ல, புதிய உலகங்களுக்கு இந்த அளவனாகி கண்டு போடின. நவ என்பது இங்க புதிய. அப்புறம் 9 லோகம் என்னன்றது கூட உடம்பு நாங்க நவம் என்றது புதிய உலகங்கள் பெருமானை சார்ந்தவளாக நமக்கு நன்றாக இருக்கிறதா? நன்றே இவள் நம் தரமல்ல. அடுத்தது அபிராமி அந்தாதியில நாயகி கோகனச்சுன்னு வரும் ஐயா. என்னது வரையுங்க அந்த பாட்டு? தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கன் கரியுரி போர்த்த செஞ்சேவகன்மை அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. தாமரை கரும்பு மலர் இதெல்லாம் வச்சிருக்கிற அம்பாள் இது என்னுடைய சிந்தையில இருக்கு. கோகனக அருமை. இப்படித்தான் இருக்கோடுவேன் நான் கடகடன். சிவசிவா. இலங்கைக்கு போனா சிவகுமார இழுத்தட்டு கொண்டாவே எனக்கு போகலாஸ். சிவசிவா. அப்படி கொண்டு வழியில போறதுன்னு இல்லை. நாங்கள் இருந்தாலும் இப்படி ஏதாவது ஆளுக்கால் சொல்லி சொல்லி படிச்சு கொண்டிருப்போம். ஐயா இன்றைக்கு உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்துல மகள் பாஸ் ஆகிட்டாயா ஓஎல். நல்லது நல்லது. குட் குட் குட். கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓம் நம சிவா. வாழ்த்துக்கள்.
ஓ, சாமி. அவன் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தவன். இல்ல தமிழ் மீடியம் தானே ஐயா? தமிழ் மீடியமோ. ம், நல்லது, அடுத்தது பார்ப்போம். சரி. பாலும் தேனுமாய் ஆனந்தத் தந்துள்ளே பாலிப்பான் ஊரும் என் ஆருயிர் பூகமாம் புறகால காமபுராந்தகன் தேலுங்கயலெந்திளைக்கும் திருவாவடுதுறை வேந்தனோ நாளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை மெய்யாததே. பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான். என்ன சொல்லுவார்? கறந்தவால் கண்ணனொழு நெய் கலந்தால் போலச் சுரந்தடையார் சிந்தனையுள் தேனூறி நின்று. அந்த மாதிரி பாருங்க, கறந்தவால் என்றா பால், கண்ணல் என்ற கருப்பஞ்சாறு, மெய் கலந்தால் போலச் சிறந்தடையார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. அது மாதிரி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தன் தந்து உள்ளே பாலிப்பான். பாலிப்பான் என்றா பரிபாலிப்பவன் என்று பார்த்தினாங்க. மெயின்டைன் பண்றது, பரிபாலித்தல், அதை பேணுதல், வளர்த்தல், பகிர்தல், கொடுத்தல் எல்லாமே வரும். பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம், என்னுடைய உயிரினுடைய இன்பம். ஆருயிர் போகம், சேர்க்கை, போகம், இன்பம். என் உயிருக்கு என் ஆருயிர் போகமாம். ஆருயிர்னா உயிருக்கு உயிர், உயிருக்குறாகிய இன்பம் அவன். அவ்வளவு இன்பம், தேனை போல, பாலை போல, அமுதத்தை போல அவ்வளவு ஆனந்தம் உள்ளுக்குள்ள வருகிறது. அவன் என்னுடைய உயிருக்கு உயிர் போகம். பூஜா கால காம புஜாந்தகன். அந்தகன், அந்தகன் என்றா முடிவு செய்தவன். என்னத்த மூன்று இங்க திரிபுராந்தகன், முப்புறங்களை அளித்தவன். காமாந்தகன், காமனை அளித்தவன், மன்மதனை எரிச்சது. மற்றது காலாந்தகன், காலகாலன், காமாரி காலாரி என்றெல்லாம் வரும். காலாரி காலனை அளித்தவன், காமாரி காமனை அளித்தவன், திரிபுராரி திரிபுரங்களை அளித்தவன். எல்லாம் மகேஸ்வர மூத்தங்கள்ல இருக்குது. இந்த மூன்றையும் ஒரு புறத்து வயல புறகால காம புஜாந்தகன். முப்புறம் இது என்ன கருத்துது? முப்புறம் போட்டுதண்டா என்ன? முப்புறம் என்பது மும்மல காரியம் போட்டு, காமம் போட்டு, காலனும் போட்டு, மரணமும் இல்லை, மரணம் இல்லா பெருவாளும் வந்துட்டு. அதுதான் இந்த மூன்று. பாருங்க, வந்தால் என்ன வருது? அதுக்கு பிறகுதான் ஆருயிர் போகமாம் வருது. அதுக்கு பிறகு என்னென்ன போட்டது? மும்மலங்கள் போட்டது. முப்புறம் போட்டதுன்னா மும்மலம். திருமணத்தில் வரும் முப்புறம் செற்றனர் என்பவர் மூடர்கள். முப்புறம் எரித்தது என்று சொல்றார்கள் எல்லாம் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று. மும்மலங்களும் அழிந்தது. அதோட காலன் இனி ஜமன் பெற மாட்டான். இந்த இடத்தில் மரணமில்லா பெருவாள் மீட்டு இங்கு வந்து வினைப்புறவி சாராமே. மரணம் வரமாட்டான். காமம், காமமும் போட்டு, எல்லாம் போட்டு. புறா அந்தகன் சேலன் கயலன் திளைக்கும் நீர் திருவாவுடை வேந்தன். சேல் கயல் எல்லாம் மீன் வகை. எனக்கும் தெரியாது, நன்னீர்ல கயல் மீன் இருக்குதோ தெரியாது. பார்த்து சொல்லுவோம். அல்லது அந்த காலத்துல சேல் பண்ணது இருந்தான். திருமந்த கந்தரலங்க செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் போலில் கண்டு வரும். செயல்பட்டழிந்தது, அந்த வயல்ல அவ்வளவு வெள்ளமும் சேரம் இருக்குதாம். அந்த வளம் கூடி அந்த மீன்கள் நிறைய இருக்குதா. மீன் துள்ளி துள்ளி விழுகிறதால அவ்வளவு மீன்கள் துள்ளி துள்ளி வயல் அழிஞ்சு போச்சா. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் போலில் இங்கு என் தலைமையில் உன் கால்பட்டழிந்தது, உன் கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. உன்னுடைய கால் இந்த தலையில பட்டு இந்த தலையெழுத்து, பிரம்மன் எழுதின தலையெழுத்து அழிஞ்சிட்டு என்று பாடுற பாட்டு. ஞாபகம் இருக்கா? முழு பாட்டுக்கு அந்த பாட்டு. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் போலில்
கடம்பின் மால்பட்டழிந்தது இது ஒன்று வருதுங்க. கடைசி வரிதான் உன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்று முடியும். சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவூரை வேந்தன். அதை சுற்றி வர வயல்கள் இருக்குது, வயல் முழுக்க நீர்கள் பொய்கைகள் இருக்குது, அது முழுக்க மீன்கள் இருக்குது. அந்த மீன்கள்ல சேல் மீனும் கயல் மீனும் துள்ளி இருக்குது. ஆளும் அதற்கே முதலுமாம் மறைந்தோம் அறிவை பொய்யாதது. அந்த கடைசி 2 வரைக்கும் பொருள் பார்க்க வேண்டும். என்ன இந்த பெண்ணை பற்றி தான் சொல்லுகிறோம். பொய்யாதது என்றதை பார்க்கிறோம். இந்த பெண்ணை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பாலும் அமுதும் தேனுமாக எனக்கு ஆனந்தம் தந்து என் மனத்திலொன்று இன்பம் கொடுத்தருவி என் அருமையான உயிரிடத்து இன்பம் விளைவிப்பவனாய் திருமயிரம் இறைவனுடைய வெண்மனுடைய உடலிவற்றை அளித்தவனாய் சேல் மீனும் கயல் மீனும் விளையாடும் காவிரி நீரை உடைய காவிரி நீரை உடைய திருவாவூரை மன்னனாகிய பெருமானோடு விளையாடுவதற்கே என் மகள் முற்படுகிறாள். இதுவே உண்மையான செய்தி. இந்த பெண் தான் வகுத்து கொண்ட இந்த வழியிலிருந்து விலக மாட்டாள் என்பதனை அறிந்தோம். திருவாவூரோடு ஆளும் என்றால் ஆடுகின்றது, விளையாடுறது, சேர்வது. ஆளும் அதற்கே முதலுமா அறிந்தோம். அதைத்தான் இவள் முதன்மையாக கொண்டிருக்கின்றாள் என்று நாங்கள் அறிந்தோம். அவளுடைய இது விலகாது, அறிவை பொய்யாததே என்று சொல்லுகிறார். சொல்லுங்க சிவகுமார். கந்தர் அலங்காரத்துல 40வது பாடல் ஐயா. படிங்க. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேலயன் கையெழுத்தே. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் கருத்து சொல்லிட்டேன். அடுத்த 2வது கடம்பின் அழிந்தது அழிந்தது பூங்கொடியார் மனம். இறைவனுடைய கடப்பமாலையினுடைய வனப்பை பார்த்து பெண்கள் எல்லாரும் மனம் குலைந்து முருகரிடம் காதல் கொள்ளுகிறார்கள். கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். அங்கேயும் அகச்சுவ வருது பாருங்க, அகத்து. அதான் இதெல்லாம் தமிழுக்குரிய சுரம். நீங்க ஸ்ரீருத்திரம் படிச்சாலும், லலிதா சகஸ்ரநாமம் படிச்சாலும், சிவசகஸ்ரநாமம் படிச்சாலும், லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், என்ன நல்ல அருமையான சூத்திரங்கள் நல்லா இருக்கு. நான் படிக்கிறேன், நல்ல வைப்ரேஷன் கேட்கிறேன் நான் போட்டு எல்லாம். ஆனாலும் இந்த தேவார திருவாசகங்கள்ல இருக்கிற இந்த சுவை வராது. அந்த மரபு ஏன் தேவாரம் படிக்க வேணும், தேவாரம் எதுக்கடி என்ற இந்த மரபு அங்க இருக்குது. அடுத்து சைவம் வாழ்க்கையை உண்மை என்று சொல்லுகிற சமயம். ஆகவே காதலை போற்றுகின்றது, அழகை போற்றுகின்றது, மனிதனுடைய உழைப்பை போற்றுகின்றது. உழைப்பின் சில்லங்களா இருக்கிற மாடங்கள், மாளிகைகள், மற்றது மதில்கள் எல்லாத்தையும் போட்டும், ஆடலை பாடலை எல்லாத்தையும் போட்டு அழகை போட்டு. அதான் கடம்பின் மால்பட்டு அறிந்தது பூங்கொடியார் மனம். அடுத்தது மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது. வேல்பட்டு அழிந்தது மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெட்பும். வெட்பும். சூரன் தெரியும், வெட்பண்ணது அவ கிரௌஞ்ச கிரி. சொன்ன கிரி குழஞ்ச குடி சொன்ன கிரௌஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வேல் மன்ன என்று இன்னொரு வர வரும் கந்தல்லங்காரத்துல. சொன்ன சொர்ணம் தங்கமயமான, கிரௌஞ்ச கிரி கிரௌஞ்ச மலை, ஊடுருவ தொலைத்த வேல் மன்ன. கிரௌஞ்ச மலையிலே ஒரு துளை விட்டார், கிரௌஞ்ச துவாரம். அது இப்பவும் இருக்குது அங்க இமயமலை அடிவாரத்தில். வரிக்கழுத்து அன்னங்கள் அங்க அந்த துவாரத்துக்குள்ளாலதான் அங்க இருந்து திபெத்துக்கு போகும். திபெத்துக்கு போய் அங்க இனப்பெருக்கம் செய்துட்டு பிற குஞ்சுகளோட திருப்பி அந்த துவாரத்துக்குள்ள திருப்பி இந்தியாவில். இந்த கிரௌஞ்ச துவாரத்தை மகாபாரதத்திலே வருது. பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் பொழுது ஒரு இடங்களை காட்டி கொண்டு போகணும் தான் இந்த இது கோயில்ல காட்டிடும். இங்க இதுதான் கிரௌஞ்ச துவாரம் என்று காட்டிடும். இமயமலைக்குள்ளால இருக்கிற ஒரு குறுக்கு பாதை, அங்கால திபெத் பக்கத்துக்கு பறந்து போறதுக்கு.
மனுஷன் நடந்து போகலாமோ தெரியாது, பறந்து போறதுக்கு ஒரு குறுக்கு பாதை உண்டு. பாதை. அதனால இந்த அன்னங்கள் அங்கால போயிருக்கு. அப்ப அதுதான் செயல்வற்றடைந்தது. அந்த இதுக்கு பார்த்துனாங்க. திருவார வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாதது. அதோட பாடலும் முடிஞ்சிட்டு. அது கேள்வி இருக்கா? நிறைவு செய்யலாம். வான்முகில் வளாது பெய்கமலை வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மீன்ம கொள்கைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. பார்வதீபதையே ஹர மகாதேவா. பார்வதீபதையே ஹர மகாதேவா. மூர்த்தி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி. நல்ல அருமையா இருக்குன்னு இப்படி பாக்குறதால இப்படி பாடல்களை பாக்குறோம் நாங்க. இல்லாட்டி கொஞ்சம் தேவாரத்தோட அப்படியே முடிச்சிடுவோம். நல்லா இருக்கு. சேந்தனாருடைய திருவிசப்பா இன்றைக்கு தான் முதல் பாக்குறேன். சேந்தனார் திருவாசப்பா பாடி இருக்கிறார். அதுல அதுவும் முதலே பார்த்திருப்ப நான் ஞாபகம் இல்லை, இன்றைக்கு தான் தெரியும். உங்களுக்கு திருப்பல்லாண்டு தானே தெரியும். அதுல 3 திருவிசப்பா காட்டுது. இது திருவாவடுதுறைக்கு பாடி இருக்கிறேன். நல்ல அழகா பாடி இருக்கிறேன். சங்க இலக்கியத்தின் அந்த அகத்திணை மரபு எடுத்து ஒரு தாய் அல்லது செவிலி தாய் இறைவனுக்கு கதைக்கிறதாயும் மற்ற ஆக்களுக்கு கதைக்கிறதாயும் பாடியிருக்கிறாரு. நல்லா இருக்குது. நல்லது. நாளைக்கு நாங்கள் சற்சங்கத்தை சந்திப்பேன் நாளைக்கு. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சச்சங்கத்துக்கு சிவகுமார் வருவீங்களே? ஓம் ஓம் ஐயா வருவானே. நானும் வருவேன். நாளைக்கு எங்க வீட்டுல தொடக்க கலை இருக்குது. நான் தான் வெள்ளன வந்து. சரி. நல்லது.